நமக்கு வேதாத்திரியமும் திரை இசையும் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி முருகன் ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து நம்மோடு விண்ணலை வழியாக இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு வேதாத்திரியமும் திரை இசையும் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை காண இருக்கிறோம். நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்பாக உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் திரு SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் நேரலையிலே இணைந்து இந்த நிகழ்வை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய சிந்தனை விருந்துக்கு செல்ல இருக்கிறோம். இன்றைய சிந்தனை விருந்தானது வேதாத்திரியமும் திரை இசையும் என்கின்ற தலைப்பிலே அமைந்துள்ளது. திரைப்படமானது நம்முடைய வாழ்விலே ஒரு அங்கமாகவே இணைந்து விட்டதை நாம் காண்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது திரைப்படங்களுக்கு பாடல்கள் ஏன் அவசியம் என்பதை பற்றி ஒரு சிறிய முன்னுரை சொல்லிவிட்டு பிறகு இந்த தலைப்புக்குள் செல்லலாம் என்று இருக்கிறேன். திரைப்படத்திலே ஒரு காலத்திலே மிக அதிகமான பாடல்கள் இருந்தது என்பதை லியோனி ஐயா அவர்கள் வேடிக்கையாக சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள் என்று கேட்டா, கதாநாயகன் குழந்தையாக பிறந்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரு பாட்டு, அவர் வளர்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு பாட்டு, பிறகு அவர் கதாநாயகியை சந்தித்தால் அங்கே ஒரு பாட்டு, பிறகு கதாநாயகி தனியாக ஒரு பாட்டு, இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு பாட்டு, இருவரும் காதல் வயப்பட்டார்கள் என்று சொன்னால் அங்கேயும் ஒரு பாட்டு, பிறகு ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்து பிரிந்து விட்டார்கள் என்றால் அவர் தனியாக ஒரு சோகப்பாட்டு, இவர் தனியாக ஒரு சோகப்பாட்டு, அதற்கு பிறகு சண்டை முற்றி அவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொள்வதாக இருந்தால் விஷபாட்டில கையில எடுத்துட்டு அங்க ஒரு பாட்டு, சரி என்று அங்கே ஒரு 4-5 பாட்டு பாடுவார். பாடிவிட்டு விஷம் பிடித்து விட்டு இறந்து விடுவார். இறந்த பிறகு அப்பாடா நாம் தப்பித்தோம் என்று நினைத்தால் ஆவியாக வந்து 5 பாட்டு பாடுவார் என்று நகைச்சுவையாக குறிப்பிடுவார். அதாவது இது அவர் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டா, திரைப்படத்திலே தேவைக்கு அதிகமான பாடல்கள் இருந்தது என்பதுதான் அவர் சொல்ல வரக்கூடிய செய்தி. நம்முடைய தமிழ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நாடகங்களிலிருந்து திரைப்படம் வந்ததினாலே பாடல்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக அதிகமாக இருந்தது. அதே நீங்கள் ஆங்கில திரைப்படத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதிலே பாடல்கள் என்பது பெரும்பாலும் இருக்காது. அவர்களுடைய அந்த இசை பாடல்கள் என்பது ஆல்பம் என்று சொல்லக்கூடிய வடிவிலே தான் இருக்கும். அப்பொழுது ஏன் பாடல்கள் அவசியமாக இருக்கிறது என்று கேட்டா, ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 விதமாக சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று வசனங்களின் மூலமாக சொல்லலாம், இரண்டாவது காட்சியின் மூலமாக சொல்லலாம். காட்சியின் மூலமாக சொல்வது என்பது வசனம் இன்றி கூட இருக்கலாம், வசனம் இல்லாமலே கூட காட்சியின் மூலமாகவே சொல்லலாம். மூன்றாவது பாடலின் மூலமாக சொல்லலாம். இப்படி 3 விஷயங்கள் இருக்கிற பொழுது எந்த விஷயத்தின் வழியாக சொல்லும் போது அது சிறப்பு பெறுகிறது என்பதை பார்த்து அந்த யுக்தியை இயக்குனர்கள் கையாள்வதை பார்க்கலாம். ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்கிறேன். அதாவது வசனங்களின் மூலம் எப்படி கதை சொல்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு திரைப்படமாக இருப்பதனால இதிலிருந்து நான் சொல்கிறேன். சம்சாரம் அது மின்சாரம் என்கின்ற ஒரு திரைப்படம். அந்த படத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு முக்கியமான காட்சி வரும். என்ன காட்சி என்று கேட்டா, ரகுவரன் அவர்கள் தன்னுடைய தாயாரிடத்திலே பணம் கொண்டு வந்து கொடுப்பார். எப்படி அந்த உரையாடல் போகும், அம்மா இந்த மாசம் என்னுடைய பங்கு என்று சொல்வார். எடுத்து சாமி கிட்ட வச்சிடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் சொல்வார், நீயே எண்ணி பார்த்து வச்சிட அப்படிம்பார். உடனே அவங்க பணத்தை எண்ணி பார்த்துட்டு, என்னடா மாசம் 800 ரூபாய் கொடுப்ப, இப்ப 400 ரூபாய் தான் கொடுத்துருக்க. இல்லம்மா, இவ்வளவு நாள் உமா என்பது அவருடைய மனைவியாருடைய பேர், அவ இங்க இருந்தா இல்லையா, அதனால நான் 800 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப அவதான் அவங்க அம்மா வீட்டுக்கு பிரசவத்துக்கு போயிட்டாலே, அதனால நான் மட்டும் தானே இருக்கேன், அதனால நான் 400 ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படிம்பாரு. உடனே அந்த தாயார் சொல்வார், நீ என்னடா நீ வீட்டுக்கு தலைச்சம் பிள்ளை, நீயே இப்படி கணக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் எப்படா முன்னேறும் அப்படிம்பாரு. உடனே என்ன எல்லாத்துக்கும் இதுக்கும் ஒரு கணக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்கிற பொழுது அவர் சொல்லுவார், என்னடா கணக்கு, ஒரு குழந்தை வந்து வயிற்றுல 10 மாசம் இருக்கணும்ன்றதுதான் கணக்கு, நீ 10 மாசம் 11 நாள் இருந்த, கணக்கு முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு பாரத்தை இறக்கி வச்சுட்டோமா, சுமக்கலையா என்று சொல்வார். அப்படியே அந்த கொஞ்சம் அந்த வசனமானது முற்றிக்கொண்டு செல்லு, சண்டையில் முடிந்து அந்த குடும்பம் பிரியக்கூடிய சூழ்நிலைக்கு வரும். அப்படி கதை சொல்வது என்பதை வசனங்களின் மூலமாக சொல்வது ஒரு யுக்தி. இரண்டாவது யுக்தியானது காட்சியின் மூலமாக சொல்வது. இப்போ ஒரு காட்சியிலே சொல்வதை வசனங்களுக்கு நாம் மாற்றினோம் என்று சொன்னால் எத்தனை அதிகமான வசனங்கள் தேவைப்படும் என்பதற்காக
உதாரணமாக நான் ஒரு காட்சியை சொல்ல இருக்கிறேன். டாக்டர் சிவா என்று ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு தம்பதியினர், அந்த தம்பதியினர் என்ன செய்கிறார்கள், மனைவி வந்து கணவனுக்கு காஃபி எடுத்து கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற போது அவர் குடித்து பார்க்கிறார். குடித்து பார்த்த உடனே குடிக்க போகிற பொழுது அவர் அவருடைய கையில இருந்து வாங்கி இவர் குடித்து பார்த்து விட்டு மறுபடியும் அவருடைய கையிலே கொடுத்து விடுகிறார் குடிப்பதற்காக. இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அவர் வந்து காஃபி ஊற்றி கொடுக்கும் போது அதிலே சர்க்கரை இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. அதனால அப்படியே ஊற்றி கொடுத்து விடுகிறார். அதற்கு பிறகு அவருக்கு சந்தேகம் வந்து விட்டது, இதிலே சர்க்கரை போடப்பட்டுள்ளதா இல்லையா என்று. ஏனென்று சொன்னால் அவர்கள் வெளி இடத்திலே போய் தங்கி இருக்கிறார்கள், காட்டேஜ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே. அங்கே அவர்கள் கொண்டு வந்து வைத்து விட்டு போய்விட்டார்கள். அதனாலே அவருக்கு தெரியாது. அதனால அவர் குடிக்க போகிற பொழுது அவருக்கு நினைவு வருகிறது, இதிலே சர்க்கரை இருக்கிறதா இல்லை என்று. உடனே அவர் குடித்து பார்த்து விட்டு உடனே சர்க்கரை இருக்குது என்று தெரிந்த உடனே அப்படியே அந்த காப்பியை அவரிடத்திலே கொடுப்பதாக அந்த காட்சி இருக்கும். இதை நீங்கள் வசனமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நேரமாகும். ஆனால் இதை எந்த விதமான வசனங்களும் இல்லாமல் ஒரு பாடலுடைய பின்னணி இசையிலே ஒரு காட்சியாக இது வரும். எனவே இப்படி கதை சொல்லும் போது, சம்பவத்தை சொல்கிற பொழுது நாம் ஒரு வசனமின்றி காட்சிகளின் மூலமாகவும் ஒரு செய்தியை சொல்லலாம். அதே நேரத்திலே பாடல்களின் மூலமாக சொல்கிற போது என்ன ஆகிறது என்று கேட்டால் மிக உச்சபட்ச தன்மையை கொடுக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாக வசந்த மாளிகை என்கிற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிலே அவர் அந்த தன்னுடைய காதலியை அழைத்து கொண்டு போய் அந்த காதலிக்காக கட்டியிருக்கக்கூடிய அந்த இடத்தை காண்பிப்பார். மிக நீண்ட வசனம் அது. இருந்தாலும் இது என்னுடைய இறந்து போன காதலிக்காக கட்டியதல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டியது என்று சொல்லி நீண்ட வசனம் வரும். அதற்கு பிறகு அந்த வசனங்கள் முடிவு பெறும். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒப்பனை, அதாவது செட்டிங் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி மிக அழகான ஒரு அந்த மாளிகையை காட்டுவார்கள். அப்படியும் அவர்கள் சொல்ல வந்த செய்தி முடியவில்லை. வசனங்களின் மூலமாக சொல்லி பார்த்தார்கள், பிறகு அந்த காட்சியின் மூலமாக சொல்லி பார்த்தார்கள். அப்பொழுதும் இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் அதை வசனங்களின் மூலமாகவோ காட்சியின் மூலமாக சொல்வதை விட பாடலின் மூலமாக சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக அந்த இடத்திலே ஒரு பாடல் வரும், மயக்கம் என்ன கலக்கம் என்ன என்று சொல்லி அந்த பாடல் போகும். அந்த பாடலிலே 2 வரி என்பது அந்த கதையினுடைய ஒரு உயிரோட்டத்துக்கு முக்கியமானதாக இருக்கும். அந்த வரி என்ன என்று கேட்டா, அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன், உன்னை அல்லால் ஒரு பெண்ணை இனினால் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், என் உள்ளம் இருப்பது உன்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் என்று சொல்வதாக அந்த பாடல் வரி அமையும். இது அதாவது இந்த கதையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த கதாநாயகன் எப்படி இருக்கிறான், எப்படி மாறுகிறான் என்பதை பொறுத்து இந்த வரியானது அமையும். எனவே இந்த வசனங்களின் மூலமாக காட்சிகளின் மூலமாக சொல்வதை விட பாடல்களின் மூலமாக சொல்வது என்பது உச்சபட்ச ஒரு தன்மையை கொடுப்பதனாலே பாடல்களின் மூலமாக விஷயங்களை சொல்வது என்பதை ஒரு யுக்தியாக கையாண்டிருக்கிறார்கள் என்பதை முன்னுரையாக சொல்லி வேதாத்திரியத்தோடு ஒப்பிட்டு ஒரு சில பாடல்களை மாத்திரம் நாம் பார்க்க இருக்கிறோம். கேள்வி பதில் நிகழ்ச்சியிலேயே நிறைய அன்பர்கள் வந்து நிறைய பாடல்களை எடுத்து வைத்திருப்பார்கள் நினைக்கிறேன். என்ன சொன்னா அவர்களை மனதிலே கூட சில திரைப்பட பாடல்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த பாடலை இதோடு சொல்லலாமே என்று நினைத்து நான் கிட்டத்தட்ட ஒரு 50 பாடல்கள் எழுதி வைத்திருக்கிறேன். இருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி சில பாடல்களை மாத்திரம் இந்த உரையிலே சொல்ல இருக்கிறேன். இந்த பாடல் விடுபட்டது என்று கேள்வி பதிலே நீங்கள் குறிப்பிட்டாலும் நான் அதை குறித்து வைத்துக் கொண்டு காலம் கிடைக்கும் போது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, முதலிலே நம்முடைய வேதாத்திரிய கருத்துக்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா எண்ணம் ஆராய்தல் என்று சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கின்ற தத்துவங்கள் முக்கியமான தத்துவங்களாக கருதப்படுகிறது. அதனால அதுல எப்படி இந்த எண்ணம் ஆராய்தல் என்பது நமக்கு என்ன மாதிரியாக எண்ணம் எழுகிறது, தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டல், கருவமைப்பு, தெய்வீகம் என்று சொல்லி 6 விதத்திலே நமக்கு எண்ணமானது எழுகிறது. எனவே அந்த ஒவ்வொன்றுக்கும் எப்படி பாடல்கள் அமைகிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல்ல பாடல்கள் என்பது எப்படி தேவையாக இருக்கிறது ஒரு திரைப்படத்திற்கு என்பதைத்தான் என்னுடைய முன்னுரையிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது வசனங்களின் மூலம் காட்சியின் மூலம் சொல்வதற்கு பதிலாக பாடல்களின் மூலம் சொல்கிற போது அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக தேவை கருதி திரைப்படங்களிலே பாடல்கள் வைக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு பழக்கம் என்று சொல்லக்கூடியது. பழக்கம் என்று சொல்லக்கூடியது எப்படி வருகிறது என்று கேட்டா, நீங்கள் திரைப்படத்திலே ஒவ்வொரு பாடல்களையும் பார்க்கும் போது கேட்கும் போது அந்த காட்சியிலே என்ன சொல்ல வருகிறார்களோ அதுதான் அந்த பாடலாக இருக்கும். முழு கதையும் அந்த பாடலிலே இருக்காது. சில பாடல்களிலே மாத்திரம் அந்த கதையினுடைய ஒரு பகுதியை குறிப்பிட்டிருப்பார்கள், முழுமையாக குறிப்பிட்டிருக்க மாட்டார்கள். எனவே எப்படி வந்தது என்று கேட்டா, நாம் நூலை வாசிக்கிற பொழுது ஏதாவது ஒரு நூலை எடுத்து வாசிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நூலிலே முன்னுரை என்று ஒன்று குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த முன்னுரையிலே அந்த நூல் எதை பற்றி பேசுகிறது என்பதை சுருக்கமாக கொடுத்திருப்பார்கள். எனவே ஒரு இயக்குனர் யோசித்திருப்பார், எப்படி நாம் இந்த படத்தினுடைய முழு கதையையும் சுருக்கமாக எப்படி நாம் அந்த ஒரு பாடலிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலை
கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து ஒரு பாடலை ஆரம்பித்திருப்பார். அதற்கு பிறகு என்ன ஆகியிருக்கும் என்று கேட்டா, இந்த பாடலை வந்து எழுத்து போடும்போது, அதாவது அந்த படத்திலே பணியாற்றிய நபர்களை பற்றிய விஷயங்கள் வருகிற பொழுது இந்த பாடல் ஒலிக்க வேண்டும் என்று வைத்திருப்பார்கள். என்னன்னு சொன்னால் அது முழு கதையையும் குறிப்பிடுவதனால எந்த காட்சியோடும் அதை இணைக்க முடியாது. எனவே முன்பாக அந்த பாடல் இருக்க வேண்டும் என்று ஆரம்பித்திருப்பார்கள். அதற்கு பிறகு அந்த பாடலை யார் பாடுவது என்று வரும். அது பின்னாடி இசையோடு ஒலிக்கும், முன்னாடி எழுத்துக்கள் போய் கொண்டிருக்கும். சில நேரங்களிலே கதாபாத்திரங்கள் தோன்றும், சில நேரங்களிலே கதாபாத்திரங்கள் இருக்காது. அதற்காக என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பின்னாடி, அதாவது எந்த விதமான வாய் அசைவும் இல்லாமல், உதட்டசைவும் இல்லாமலே பாடல் ஒலிப்பதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் இருப்பதினாலே இசைஞானி இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களே அந்த பாடலை பாட சொல்கிறார்கள். அவர் பாடுகிறார். அந்த படம் வெற்றி பெற்ற பிறகு திரைப்படத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் சென்டிமெண்ட் என்று சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு படம் வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னால் அதற்கான காரண காரியம் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வார்கள். இன்னொருவர் யோசித்தார், சரி இளையராஜா வந்து டைட்டில் சாங் பாடினால் அந்த படம் ஹிட் ஆகிவிடும் என்று நினைத்தார் என்று சொன்னால், அப்படியே அது ஒரு பழக்கமாக தொடர்ந்து நீண்ட நெடுகாலம் முதல் பாடல் என்று சொன்னால் அது அவர் பாடுவதாக அமைந்தது. எனவே பழக்கத்தின் காரணமாக இந்த நிறைய பாடல்கள் அந்த முதல் பாடல் என்று சொல்லக்கூடியது வந்திருக்கக்கூடியது. அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் பழக்கத்தின் காரணமாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், படத்தினுடைய நீளம் அதிகமாக இருக்கும்போது ஏதேனும் ஒரு காட்சியை வெட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் முதலிலே வரக்கூடியது பாடல்கள் தான். ஏதேனும் நிறைய நல்ல பாடல்கள் வந்து நிறைய நன்றாக எழுதியிருப்பார்கள், இசையமைத்திருப்பார்கள், அதற்கான காட்சிகள் கூட அற்புதமாக இருக்கும், கதையோடு ஒட்டி வரக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் படத்தினுடைய நீளம் அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் முதலிலே அவர்கள் கை வைப்பது பாடலிலே தான். அப்படிப்பட்ட ஒரு 2 பாடல்கள், அதாவது கர்ணன் என்கின்ற படத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை அவர்கள் படத்தினுடைய நீளம் கருதி அவர்கள் அதை எடுத்து விட்டார்கள். அதே போல குலவிளக்கு என்று சொல்லி ஒரு படம், அந்த படத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நட்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இருக்கிறது. பனை மரம், வாழை மரம், தென்னை மரம் என்று சொல்லி அந்த பாடலை வைத்திருந்தார்கள். அந்த பாடல் இணையதளத்திலே காண கிடைக்கிறது. அந்த பாடல் மிக அற்புதமான பாடல். இருந்தாலும் படத்தினுடைய நீளம் கருதி அந்த பாடலை அந்த படத்திலிருந்து எடுத்து விட்டார்கள். அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில சமயங்களிலே படத்தினுடைய மிகவும் சீரியஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போல இருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் அவர்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் ரசிகர்கள் என்பதற்காக கூட சில பாடல்களை சேர்க்கவும் செய்வார்கள். அதுவும் ஒரு வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் சித்திரம் பேசுதடி என்கின்ற ஒரு படத்திலே ஒரு பாடல், அதாவது அந்த படத்துக்கும் காட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, படம் முழுவதும் எடுத்து முடிக்கப்பட்ட பிறகு ப்ரீவியூ பார்க்கும்போது அவர்களுக்கு தோன்றுகிறது, என்ன இந்த படம் மிகவும் சீரியஸாக இருக்கிறதே, அதனால் கொஞ்சம் ஒரு பாடல் வைக்க வேண்டும் ரசிகர்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக என்று சொல்லி முடிவெடுத்து சேர்க்கப்பட்ட பாடல் தான் வாழைமீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் என்பதாக ஒரு பாடல் அங்கே சேர்த்திருப்பார்கள். அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்தபடியாக சூழ்நிலை என்று சொல்லக்கூடியது. சூழ்நிலையின் காரணமாகவும் சில பாடல்கள், அதாவது இதிலே ஒரு பாடகர் அல்லது ஒரு கவிஞர் எழுதுவதாக இருக்கும், ஆனால் சூழ்நிலையின் காரணமாக அவரால் எழுத முடியாமல் போகும். அப்பொழுது வேறு ஒரு கவிஞர் வந்து அந்த பாடலை எழுதியிருப்பார். இதற்கு உதாரணமாக நினைவே ஒரு சங்கீதம் என்று சொல்லி ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே எல்லா பாடல்களையும் கங்கை அமரன் அவர்கள் எழுதுவதாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு பாடல் அவரால் எழுத முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் வந்து பாடல் எழுதுவதோடு இசையமைப்பாளர், இயக்குனர் என்று பல்வேறு விதமான பணிகளை செய்தனால் அவர் சொந்தமாக ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு இந்த பாடலை அன்றே ஒளிப்பதிவு செய்து படப்பிடிப்புக்கு போக வேண்டும். அப்பொழுது என்ன செய்வது என்று சொல்லி உடனே இளையராஜா என்ன செய்கிறார், வாலி அவர்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு சொல்கிறார், இப்படி அமர் தான் இந்த பாடல் எல்லாமே எழுதுவதாக இருந்தது, அவருக்கு ஒரு பாடல் அவசரமாக தேவைப்படுகிறது, எழுத முடியவில்லை, நீங்கள் எழுதி தருகிறீர்களா என்று. உடனே அவர் சரி என்று ஒப்புக்கொண்டு அந்த பாடலை மாத்திரம் அவர் எழுதி தந்திருப்பார். அந்த பாடல் என்ன என்று கேட்டா, கதை ஓட்டத்தின்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு முக்கியமான பாடலாக வரும். பாடலுடைய ஒரு 2 இடையில இருக்கக்கூடிய வரிகளை மாத்திரம் நான் சொல்கிறேன். நாடோடி மன்னன் நான் பார்த்து வந்தேன் நம்மூர் தியேட்டர்ல, நான் இன்னும் மறக்கவில்லை, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பாட்டொன்னு சொல்லி பாடலையா, அது நீ இப்ப என்னலையா என்பதாக அந்த பாடல் வரும். எனவே சூழ்நிலையின் காரணமாக, அதாவது ஒரு கவிஞர் எழுத வேண்டிய பாடல் அவருக்கு பதிலாக இன்னொரு கவிஞர் எழுதக்கூடிய ஒரு சூழல் வந்தது என்பதை பார்க்கலாம். அதற்கு பிறகு கருவமைப்பு என்பது, கருவமைப்பு என்று சொன்னால் பெற்றோர்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் அல்லது அவர்கள் செய்யக்கூடிய தொழிலே அவர்களுடைய குழந்தைகளும் எடுத்துக்கொள்வது. இந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அரிதாகத்தான், அதாவது ஒரு
நடிகருடைய மகன் நடிப்புக்கு வந்திருக்கிறார். இப்போ சிவாஜி கணேசன் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அவருடைய மகன் பிரபு வந்திருக்கிறார், விக்ரம் பிரபு வந்திருக்கிறார். ஆனா பாடல்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அந்த வகையிலே கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய புதல்வர்கள் கபிலன் மற்றும் மதன் கார்கி இருவரும் தமிழ் திரையுலகிலும் பாடல்கள் எழுதி கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு பிறர் மன தூண்டல் என்று சொல்லக்கூடியது. இந்த பிறர் மன தூண்டல் என்று சொல்லக்கூடியதிலே தமிழ் வேதாத்திரியமும் திரையுலகமும் என்கின்ற தலைப்பிலே ஒரு 3 பாகங்கள் நான் பேசியிருக்கிறேன். அதிலே எம்ஜிஆர் அவர்களை பற்றி பல்வேறு விதமான செய்திகளும் வேதாத்திரியத்தோடு இணைத்து சொல்லியிருக்கிறேன். அதிலே அவரை பற்றிய ஒரு செய்தி அது. அவர் அந்த திரையுலகத்திலே உச்சத்திலே இருக்கிற காலகட்டத்திலே அவருடைய நண்பர்கள், கவிஞர்கள், பாடல் எழுதக்கூடியவர்கள் எல்லோரும் சென்னையில இருப்பவர்கள் சென்னையை விட்டு வெளியே செல்வதாக இருந்தால் அவரிடத்திலே வந்து சொல்லிவிட்டு போக வேண்டும். அதாவது நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போகிறேன், நான் வருவதற்கு 1 வாரம் ஆகும் அல்லது 10 நாள் ஆகும் என்று சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஏனென்று கேட்டா அந்த காலத்திலே தகவல் தொடர்பு என்பது மிகவும் அரிதாக இருந்தது. இப்பொழுது இருப்பது போல ஒரு பகிரி வாட்ஸ்அப்போ அல்லது தொலைபேசியோ அந்த மாதிரியாக இல்லை என்பதனாலே சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று சொல்வார். ஆனால் முத்துலிங்கம் அவர்களுக்கு அவருக்கு சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று போகிறார். ஏதோ ஒரு காரணத்தினாலே அவரால் தெரிவிக்க முடியவில்லை. சரி என்று ஊருக்கு போய்விட்டார். இவர் பாடல் எழுத வேண்டும் என்பதற்காக அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். அங்கே போய் பார்க்கிற போது அவர் இல்லை, ஊருக்கு போய்விட்டார் என்று சொல்கிறார்கள். உடனே வந்து சொல்கிறார்கள். சொன்ன உடனே சரி என்று வேற கவிஞரை வைத்து பாடல்களை எழுதி முடித்து விடுகிறார்கள். அவர் ஊருக்கு போய்விட்டு திரும்ப வருகிறார். வந்த உடனே சரி நம்ம அவரை போய் பார்த்து விட்டு வருவோம், எம்ஜிஆரை போய் பார்த்து விட்டு வருவோம் என்று சொல்லி எம்ஜிஆரை வந்து பார்ப்பதற்காக வருகிறார். வந்த உடனே அவர்கள் சொல்லியிருக்கிறார், எம்ஜிஆர் சொல்லியிருக்கார், நான் அடுத்த படத்துக்கு உனக்கு ஒரு பாட்டு தரேன் என்று சொல்லியிருக்கிறார். வந்த உடனே இயக்குனர் இடத்திலே சொல்கிறார், முத்துலிங்கத்துக்கு ஒரு பாடல் கொடுங்கள் என்று சொல்லி. இயக்குனர் சொல்கிறார், இல்ல இந்த படத்துல வந்து அந்த சிச்சுவேஷன் இல்ல, எல்லா சிச்சுவேஷனுக்கும் நாங்க பாட்டு ரெடி பண்ணிட்டோம். அப்ப சொல்லாரு, இல்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு பாட்டு வைங்க, இல்ல ஒன்னும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லாரு, இல்ல ஒரு கனவு பாட்டு வைங்க அப்படின்னு. இப்போ கனவு பாட்டா அப்படின்னாரு. உடனே என்ன, எந்த சிச்சுவேஷனே இல்லாத இடத்துல வர்றதானே கனவு பாட்டு வைங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அந்த படம் வந்து மீனவ நண்பன் என்று சொல்லக்கூடிய படம். அந்த பாடல் வந்து தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து என்று வரும். அதே போல தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, இந்த பகவத்கீதை என்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் பார்த்தீர்கள் என்று சொன்னா 18 அத்தியாயங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கிறது. இதை வந்து ஒரு திரைப்படத்திலே கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு நபர்களும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதை சரியாக கொண்டு வர முடியவில்லை. இப்பொழுது ஏ.பி. நாகராஜன் அவர்கள் கர்ணன் திரைப்படத்தை இயக்குகிற பொழுது அவருக்கு ஒரு எண்ணம், இந்த படத்திலே நாம் பகவத்கீதையை சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது தயாரிப்பாளரிடத்திலே சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஏற்கனவே படத்தினுடைய நீளம் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக சிவாஜி அவர்களும் அந்த அவருடைய துணைவியாரும், அதாவது அவருடைய படத்திலே வரக்கூடிய துணைவியாரும் பாடல் பாடுவதாக இருந்ததை நாங்கள் எடுத்து விட்டோம், நீங்கள் இன்னும் ஒரு பாடலை வேற சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே என்று. அவர் சொல்கிறார், இல்லை இது முக்கியமான ஒரு விஷயம், இது சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். சரி என்று சொல்லிவிட்டு ஒப்புக்கொண்டு சேர்க்கப்பட்ட பாடல் தான் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா என்று சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடலிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது அந்த 18 அத்தியாயங்களிலே பகவத்கீதையிலே யோகத்தை பற்றி, பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், ராஜ யோகம் என்று சொல்லி எல்லா விதமான யோகங்களை பற்றியும் பல்வேறு விதமான விஷயங்களை பற்றியுமே கூட அதிலே எழுதியிருந்தாலும் கூட முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் 2 விஷயங்கள். ஒன்று இறை உணர்வு, 2வது அறநெறி என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த விஷயத்தை மாத்திரம் கவிஞர் மனதிலே கொண்டு அந்த பாடலிலே எழுதியிருப்பார். கடைசியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அறநெறி என்பதோடு முடிக்க வேண்டும். அதற்காக அந்த சமஸ்கிருத அந்த ஸ்லோகத்தையே அவர்கள் அப்படியே பயன்படுத்தி இருப்பார்கள். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தான பத்தாய சம்பவாமி யுகே யுகே என்பதாக வரும். எனவே தெய்வீகத்தினுடைய அடிப்படையிலே இந்த பாடல் அந்த படத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அதற்கு பிறகு ஆசை சீரமைத்தல் என்று சொல்லக்கூடியது. இந்த ஆசை சீரமைத்தல் என்று சொல்லக்கூடியதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒருவருக்கு வந்து ஒரு எண்ணம், அந்த எண்ணம் வந்து வலுப்பெறுகிற பொழுது ஆசையாக மாறுகிறது என்று சொல்கிறார். ஒரு நாளைக்கு நமக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வரும். ஆனால் எல்லா எண்ணங்களையும் நாம் ஆசையிலே சேர்க்க முடியாது. எந்த எண்ணம் வலுப்பெறுகிறதோ அந்த எண்ணத்தை தான் நாம் ஆசையிலே சேர்க்க முடியும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, நம்முடைய அந்த ஆனந்த வாழ்க்கை திரைப்படத்திலே நடித்த பாக்கியராஜ் அவர்கள் வந்து கதை, திரைக்கதை, வசனம் இயக்குனராக இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவர் ஒரு திரைப்படத்திற்கான அந்த விஷயங்களை எல்லாம் தயார் செய்த பிறகு இளையராஜா அவர்களிடத்தில் செல்கிறார், என்னுடைய படத்துக்கு நீங்கள் இசையமைக்க வேண்டும் என்று. அவர் சொல்கிறார், எனக்கு அடுத்த 2 வருடங்களுக்கு எனக்கு முற்றிலுமாக காட்சி கொடுத்து விட்டேன், 2 வருடம் வரைக்கும் என்னால் புது படங்களை ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். இவர் மறுபடியும் வற்புறுத்துகிறார், அவர் ஒப்புக்கொள்வதாக இல்லை. இவருக்கு அந்த குறிப்பிட்ட காலத்திலே அந்த படத்தை தயாரித்து முடிக்க வேண்டும் என்று ஒரு ஆவல். அதனால் என்ன செய்வது என்று யோசிக்கிறார்.
வேறு வழி இல்லை சரி என்று அவரே அந்த படத்துக்கு இசையமைப்பது என்று முடிவு செய்து அந்த படத்துக்கு அவரே இசையமைக்கிறார். இப்ப நிறைவேற்ற இயலாமல் வாழ முடியாதா என்று சொன்னால் அவர் வேறு இசையமைப்பாளர்களை வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் அவருக்கு அவர் எதிர்பார்ப்பது போன்ற இசையை தரக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னால் இளையராஜா தான். எனவே இளையராஜாவை தவிர்த்து விட்டு வேறு ஒருவரை அந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று அவருக்கு அவர் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. சரி, நாமே முயற்சி செய்வோம் என்று சொல்லி அவர் இசையமைத்த அந்த படம் தான் இது நம்ம ஆளு என்று சொல்லக்கூடிய படம். அதிலே ஒரு பாடல் வரும். என்ன பாடல் வரும் என்று கேட்டா, சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடல் வரும். அந்த பாடலிலே அவர்கள் கேட்டிருப்பார்கள், அதாவது சங்கீத ஞானம் இருக்கக்கூடியவர்கள் தான் பாடல் பாட வேண்டுமா அல்லது கேள்வி ஞானம் என்பது போதுமா என்று ஒரு பட்டிமன்றம் போல சென்று அந்த பாடலானது முடியும். எனவே அந்த வகையிலே நிறைவேற்ற இயலாமல் வாழ முடியாதா என்பதிலே அவருக்கு அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பாடலை, அந்த படத்துக்கான இசையையும் பாடல்களையும் அவர் செய்திருந்தார். அதற்கு பிறகு அதிலே அவர் ஒரு நுட்பமான விஷயத்தை செய்திருப்பார். என்ன என்று கேட்டா, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், நடிப்பு என்று இருக்கிற போது ஒரு விதமான அந்த கான்சென்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடியது இருக்கும். நாம் கூடுதலாக இசை பாடல்கள் என்று எடுத்துக்கொள்வதனாலே மற்ற துறையிலே நம்முடைய கவனம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக படத்தினுடைய இயக்கத்தை அப்பொழுது இருந்த பாலகுமாரன் அவர்களை இயக்கம் மேற்பார்வை என்று சொல்லி அவருடைய பெயரை குறிப்பிட்டிருப்பார்கள். ஏன்னா முக்கியமான காட்சிகளை எல்லாம் அவரை வைத்து இயக்க சொல்லியிருப்பார். எனவே அந்த மாதிரியான ஒரு தன்மையை கொண்டு அந்த ஆசை என்பதை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு வாலி அவர்கள் இதை பற்றி சொல்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டா, இவர் அந்த இசையை கற்றுக்கொள்வதற்காக நாம் இசையமைக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டோம், சரி ஏனோ தானோ என்று செய்வோம் என்று இல்லாமல் முழு மூச்சாக அதை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அதிலே அவர் வெற்றி பெற்றார் என்பதை பற்றி அவர் பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா என்று பார்த்தா அந்த படத்தினுடைய பாடல்கள் அனைத்தும் மக்களாலே ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதே போல பின்விளைவு எத்தகையது என்று பார்த்தால், இவ்வளவு காலம் நாம் திரைக்கதை மன்னன் என்று சொல்லக்கூடியவரை ஒரு நல்ல இசையமைப்பாளர் என்பதாக கூட அந்த படத்தின் மூலமாக நாம் காண முடிந்தது. அந்த அளவுக்கு அந்த படமானது அந்த படத்தினுடைய வெற்றிக்கு திரைப்படம் பாடல்களும் ஒரு காரணமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு சினம் தவிர்த்தல் என்று சொல்லக்கூடியது. சினம் தவிர்த்தல் என்பதிலே யார் மீது நமக்கு அடிக்கடி சினம் வருகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள், நமக்கு நெருங்கிய நண்பர்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே தான் நமக்கு அடிக்கடி சினம் வரும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, கவியரசு கண்ணதாசன் அவர்களையும் எம்.எஸ். விஸ்வநாதர்களை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 9 மணிக்கு பாடல் பதிவு என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்ணதாசன் அந்த இடத்திலே சென்று அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கிற போது எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் வரவில்லை. உடனே தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேளுங்கள் என்று சொல்கிற போது அவர் சொல்கிறார், இரவு முழுவதும் ஒரு படத்திற்கான பின்னணி இசை வேலை இருந்தது, அதை முடித்துவிட்டு இப்பொழுதுதான் உறங்கி கொண்டிருக்கிறார், எழுப்ப வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சரி என்று சொல்லிவிட்டு அவர் காத்திருக்கிறார். 10 மணி ஆகிறது, 10 மணிக்கும் வரவில்லை. மறுபடியும் அவருக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்கிறார்கள். இப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்கிறார். 11 மணிக்கு போன் செய்கிற போதும் அதே சொல்கிறார்கள். உடனே அவர் சொல்கிறார், சரி, அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தது. என்ன என்று கேட்டா, சில சமயங்களிலே எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா அவர்கள் மெட்டு போட்டுவிட்டு கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதுவார்கள். சில சமயங்களிலே கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதிவிட்டு பிறகு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் மெட்டு போடுவார்கள். இரண்டுமே இருக்கிறது. எது முதலில் எது இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்களுக்கு பிடிக்கிறதோ அதை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில இவர் என்ன செய்தார் என்று கேட்டா, சரி, நான் பல்லவி மாத்திரம் எழுதி வைத்து விட்டு போகிறேன், அவருக்கு பிடித்திருந்தால் அதை வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் மாற்றி தருகிறேன் என்று சொல்லி ஒரு 2 வரிகள் மாத்திரம் எழுதிவிட்டு போய்விட்டார். அந்த பாடல் என்ன என்று கேட்டா, அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா என்று சொல்லக்கூடிய அந்த பாடல். அவர் பிறகு அந்த பார்த்து விட்டு நம்மளை கிண்டல் பண்றது மாதிரி இருக்கு, ஆனா படத்துக்கும் நன்றாக இருக்கிறது, இது பல்லவிக்கும் நன்றாக இருக்கும் என்பதனாலே சரி இதே இருக்கட்டும் என்று சொல்லி அந்த பாடலை வைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், எனக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று சொல்லக்கூடியது. இப்பொழுது இந்த வகையிலே இயக்குனர் A.R. முருகதாஸ் அவர்கள், வாலி அவர்கள், இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் அப்பொழுதுதான் புதிதாக அறிமுகமாகி கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருகிறார். அப்பொழுது வாலி அவர்களிடத்திலே சென்று ஒரு பாட்டை எழுதி கொடுங்கள் என்று சொல்கிறார். அவர் படத்தினுடைய அந்த கதை, அந்த கதாநாயகனுடைய தன்மை, இதைகள் எல்லாம் சொல்கிறார். சொன்ன உடனே அவர் ஒரு பாட்டை எழுதி கொடுத்து விட்டார். கொடுத்த உடனே முருகதாஸ் அவர்கள் அந்த தாளை வாங்கி அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். மறுபடியும் வாலி அவர்களை பார்க்கிறார், தாளை பார்க்கிறார். உடனே வாலி அவர்கள் சொன்னார்கள், பாட்டு பிடித்திருந்தால் பிடித்திருக்கிறது என்று சொல், பிடிக்கவில்லை என்று சொன்னால் பிடிக்கவில்லை என்று சொல், நான் வயதானவன், நீ சிறிய பையன், நான் எப்படி சொல்வது என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம், உனக்கு தேவையானது போல் மாற்றி தருகிறேன், ஆனால் நீ ஒன்றுமே சொல்லாமல் இப்படியே பார்த்து கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம் என்று எனக்கு புரியவில்லை என்று சொன்னார். அப்பொழுது முருகதாஸ் அவர்கள் சொன்னார்கள், நான் படத்தை பற்றி, கதையை பற்றி, கதாநாயகனை பற்றி எல்லாம் சொன்னேன்,
ஆனால் அவரிடத்திலே ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது குறிப்பிட்ட வசனங்கள் திரும்ப திரும்ப வருவதாக படத்திலே வைத்திருப்பார்கள். அப்படி நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு மேனரிசம் என்று சொல்வார்கள் அல்லவா, அது என்ன என்று கேட்டால், வாயிலே ஒரு தீக்குச்சியை வைத்துக்கொண்டு அதை அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகர்த்துவதாக ஒரு மேனரிசத்தை அந்த படத்திலே நான் வைத்திருக்கிறேன். ஆனால் இதை நான் உங்களிடத்திலே சொல்லவில்லை. கதையை பற்றி, கதாநாயகனை பற்றிய தன்மைகளை தான் இதை நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் மிகச்சரியாக அந்த மேனரிசம் வருவது போல நீங்கள் பாடல் எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லி மிகவும் பாராட்டினார். அந்த பாடல் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வத்தி குச்சி பத்திக்காதடா யாரும் வந்து வரசர வரையில என்பதாக அந்த பாடல் போகும். எனவே அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பிலே அந்த ஒத்த மன அலை சுழல் இருக்கிற போது, ஒருவரிடத்திலே இருக்கக்கூடிய இன்னும் இன்னொருவரிடத்திலே அவர்கள் சொல்லாமலே, வாய் மூலமாக சொல்லாமலே கூட அது அவர்களிடத்திலே பிரதிபலிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு சினம் எழுவதற்கு காரணம் என்ன என்று சினம் எழுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், பொதுவாக நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சொற்களும் நம்முடைய செயல்களும் தான் சரியானது என்று கருதுவதுதான் சினம் எழுவதற்கு முக்கியமான காரணம் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். அந்த வகையிலே ஒரு திரைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். திரைப்படம் எடுக்கிற போது அந்த படம் புகழ்பெற்ற படம் தான் அவள் ஒரு தொடர்கதை என்று சொல்லக்கூடிய படம். அந்த படத்திலே ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் வந்து எந்த விதமான வேலைக்கும் போகாமல் சகோதரி சம்பாதித்து வைத்த பணத்திலே சாப்பிட்டுக் கொண்டு ஊர் சுற்றி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பாடல் வைக்க வேண்டும் என்று சொல்லி பாலச்சந்தர் அவர்கள் விரும்புகிறார்கள். அப்பொழுது படத்தினுடைய தயாரிப்பாளர் ராம அரங்கனர் சொல்கிறார், என்னங்க வேலை வெட்டி செய்யாம ஒருத்தன் சும்மா சுத்திட்டு இருக்கான், அவனுக்கு போய் பாட்டு வைக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்கிற போது அவர் இருந்துட்டு, இல்ல நம்ம பாட்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா. அப்போ அவர் மறுக்கிறார் தொடர்ந்து. உடனே சொல்கிறார், பாட்டை நீங்களோ நானும் எழுத போவதில்லை, கண்ணதாசன் அவர்களை கூப்பிடுவோம், அவர் எழுதட்டும், பாடல் நன்றாக இருந்தால் வைத்துக் கொள்வோம், இல்லை என்றால் விட்டு விடுவோம் என்று சொல்கிறார்கள். அப்படி எழுதப்பட்ட அந்த பாடல் தான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பாடல். அந்த பாடலும் ஒரு புகழ்பெற்ற பாடல். அந்த படத்தோடு ஒன்றி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு சினம் தவிர்க்கும் வழிகள் என்று சொல்லக்கூடியது. சினம் தவிர்க்கும் வழிகளிலே முதலாவதாக வைக்கக்கூடியது என்ன என்று கேட்டா, அதாவது அவர்கள் இந்த மாதிரி சொன்னால் கோபப்படுவார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அப்பொழுது நாம் அப்படி சொல்லாமல் வேறு மாதிரியாக, அவர் இந்த மாதிரி சொன்னால் நாம் இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று மானசீகமாக ஒரு நாடகத்தை தயார் செய்து கொண்டு போது, யார் நம்மிடத்திலே கோபப்படுகிறார்கள் அவர்களிடத்திலே பக்குவமாக சொல்லி நம்முடைய வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, பாடகர் KJ யேசுதாஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல். அந்த பாடலிலே அவருக்கு ஒரு உச்சரிப்பு தவறாகப்படுகிறது. அப்பொழுது அவர் சொல்கிறார்கள், இந்த உச்சரிப்பு தவறாக இருக்கிறது, நீங்கள் இன்னும் ஒரு முறை பாடுங்கள் என்று சொல்லி அவர் சரி என்று மறுபடியும் ஒரு முறை பாடுகிறார். மறுபடியும் அப்படி ஒரு 2-3 அவருக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன, நான் பாடுறது திரும்ப திரும்ப நீங்கள் தவறாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், இதை யார் சரியாக பாடுவார்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்களை வைத்து நீங்கள் பாடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கிளம்புவதாக இருந்தார். பிறகு அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் ஏற்கனவே பாடிய எல்லாவற்றையும் நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம், இப்பொழுது இன்னும் ஒரே ஒரு முறை பாடுங்கள், இதையும் நாம் பதிவு செய்து வைத்துக் கொள்வோம், சிறப்பாக இருப்பதை படத்திலே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். சரி என்று ஒப்புக்கொண்டு அந்த பாடலை அவர்கள் பாடுகிறார்கள். அந்த பாடல் என்ன என்று கேட்டா, நான் இடையில இருக்கக்கூடிய வரிகளை மாத்திரம் சொல்கிறேன். அந்த பாடல் வந்து ஈரமான ரோஜாவை என்னை பார்த்து மூடாதே என்று வரும் அந்த பாடல். அந்த பாடலிலே அவர் சரியாக உச்சரிக்காதது என்று கருதியது, தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து என்று சொல்லக்கூடிய அந்த வரி. அதாவது மூழ்காது என்று சொல்கிற பொழுது அந்த லகரம், அதாவது ல என்பது முதலில், அதாவது நாக்கானது மேல் அன்னத்தினுடைய முதல் பகுதியிலே தொடுகிற பொழுது ல என்று வருகிறது. பலம் என்று சொல்கிற போது முதல் பகுதியிலே தொடுகிறது. அதே சமயத்திலே இடைப்பகுதியிலே பள்ளம் என்று வருகிற போது நாக்கானது மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதியிலே பதிகிறது. அதே சமயத்திலே வாழ்க என்று சொல்கிற பொழுது நாக்கானது அதாவது அடி பகுதியிலே படுவதாக இருக்கிறது. எனவே அந்த பாடலை அவர் மூழ்காது அல்லது மூழ்காது என்று பாடியிருப்பார். இவர் அதை திரும்ப திரும்ப சொன்ன பிறகு தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து என்று பாடியிருப்பார். அந்த பாடலை கேட்டு பாருங்கள், அவருடைய உச்சரிப்பு எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். சினத்தினால் விளையக்கூடிய தீமைகள் என்ன என்று கேட்டால், நாம் கோபித்துக் கொண்டோம் என்று சொன்னா அந்த கோபமானது அந்தோடு போவதில்லை, அதற்கு பிறகு கூட அது சினம் ஒரு சங்கிலி தொடர் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். அந்த வகையில ஒரு இடத்திலே யாராவது ஒரு கோபப்பட்டார் என்று சொன்னால் அந்த இடத்தை மாத்திரம் பாதிக்கும் என்று இல்லை, அவரை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயத்தை மற்றவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, திருவிளையாடல் என்கின்ற படத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை வந்து இயக்குனர் நினைக்கிறார், சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களை பாட வைக்கலாம் என்று சொல்லி, சரி என்று அவர் வருகிறார். வந்தவுடனே அந்த காட்சிகளை எல்லாம் சொல்கிறார்கள். சொன்ன உடனே அவர் சொல்கிறார், எனக்கு கதை சொல்லுங்கள், இந்த பாடல் எந்த இடத்திலே வருகிறது,
படத்திலே அதை யார் வாயசைக்கப் போகிறார்கள் என்ற எல்லாவற்றையும் கேட்கிறார். எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். சொல்லி முடித்த பிறகு சொல்கிறார், இந்த பாடலை வேறு யாரையாவது வைத்து பாடிக்கொள்ளுங்கள் என்று. அவர்கள் ஏன் என்று கேட்கிறார்கள். கேட்ட உடனே அவர் சொல்கிறார், இந்த கதாபாத்திரமானது படத்திலே கதையின்படி தோற்று விடுவதாக அமைகிறது, எனவே நான் இந்த பாடலை பாடுவதற்கு விரும்பவில்லை என்று சொன்னார். அதற்கு பிறகு அந்த பாடலை டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை வைத்து அந்த பாடலை பாடினார்கள். அந்த பாடல் என்ன என்று கேட்டா, ஒரு நாள் போதுமா இன்று ஒரு நாள் போதுமா என்று சொல்லக்கூடிய அந்த பாடல். அதாவது இதனால் என்ன ஆகும் என்று கேட்டா, இன்னும் ஒரு முறை அவரை கூப்பிட வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு இன்னொரு முறை யோசிப்பார்கள். இந்த மாதிரியான பாடல்களை அவர் பாட விரும்ப மாட்டார், நாம் என்ன செய்யலாம் என்பதாக யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, கவலை ஒழித்தல் என்று சொல்லக்கூடியது. இந்த கவலை ஒழித்தல் என்பதிலே அனுபவித்தே தீர்க்கக்கூடியவை என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். சில பாடல்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அற்புதமாக எழுதப்பட்டிருக்கும், ஆனால் இசை அதிகமாக கொடுத்து அந்த பாடலுடைய அந்த வரிகளை கேட்க விடாமல் செய்திருப்பார்கள். அதே போல இருக்கும். அதே போல சில நல்ல வரிகள் வேற்றுமொழி பாடகர்களை வைத்து பாட வைக்கிற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தவறாக உச்சரித்திருப்பார்கள். அப்படி உச்சரிக்கிற பொழுது அந்த பாடலுடைய பொருள் மாறி இருக்கும். இப்ப உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடலிலே தொடை இனிக்கும் என்று இருக்கும், ஆனால் பாடியிருப்பவர் தொடை இனிக்கும் என்று சொல்லி பாடியிருப்பார். எனவே இப்படிப்பட்ட சில பாடல்களை எல்லாம் நாம் அந்த துறையிலே ரசிக்கக்கூடியவர்கள் அனுபவித்தே தீர்க்க வேண்டியவையாக இருக்கிறது என்று சொல்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அலட்சியப்படுத்த வேண்டியவை என்று அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவை என்று சொன்னால், சில பாடல்கள் இரட்டை அர்த்தமுடைய வசனமுடைய பாடல்கள் எல்லாம் வரும். அப்படி பாடல்கள் வருகிற பொழுது அந்த பாடல்களை நாம் அலட்சியப்படுத்துவதுதான் அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய சரியான மரியாதையாக இருக்கும். அப்படி இல்லாமல் இவர் இப்படி எழுதியிருக்கிறாரே என்று திரும்ப திரும்ப அந்த பாடலை பேசுகிற பொழுது அந்த பாடல் இன்னும் கொஞ்சம் புகழடைவதற்கு நாம் காரணமாக அமைந்து விடுவோமே தவிர, அந்த பாடலை நாம் கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் விட்டோம் என்று சொன்னாலே அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய சரியான ஒரு மரியாதையாக இருக்கும் என்று சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு தள்ளி போட வேண்டியவை என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். இதிலே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாடல், 1000 நிலவே வா என்று சொல்லி அடிமைப்பெண் என்கின்ற படத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை வைத்து பாட வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அழைக்கிறார்கள். அப்பொழுது டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மகளுக்கு திருமணம் இருக்கிறது, அதனால் ஒரு 3 நாட்கள் கழித்து நான் பாடிவிட்டு தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள், இல்லை அந்த பாடல் நாம ஜெய்ப்பூரில் அரண்மனையிலே சென்று அந்த பாடல் காட்சியை படமாக்குவதாக இருக்கிறோம், அது அவசரமாக தேவைப்படுகிறது, நீங்கள் உடனடியாக பாடித்தாருங்கள், வேண்டுமென்றால் நானே உங்களை ஒரு மகிழுந்து வைத்து கொண்டு உங்களுடைய ஊரிலே விட்டு விடுகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் டி.எம். சௌந்தரராஜன் என்ன சொல்கிறார், இல்லை, நான் ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையில இருக்கிற பொழுது பாடினால்தான் சரியா வரும், ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கிற போது பாடினால் அது அவ்வளவு சரியாக வராது என்று சொல்லி அவர் மறுக்கிறார். உடனே சரி என்று அவர் விட்டு விடுகிறார். உடனே எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்கிறார், வேறு ஒரு நபரை வைத்து பாட வைக்கலாம் என்று சொல்லி அப்பொழுது இருக்கக்கூடிய எஸ்.பி. பாலசுப்ரமணியன் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை பாட வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளோ 2 நாளோ கழித்து அவர்களை தொடர்பு கொண்டு சொல்கிறார்கள். சரி என்று சொல்லி இத்தனாவது நாளைக்கு நீ ரெக்கார்டிங்க்கு வந்துட்டு நீ பாடலாம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது சரியாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, அன்றைக்கு அவருக்கு தொண்டை கட்டி கொண்டது. அவர் மருத்துவரிடத்திலே சொல்லி செல்கிறார், ஏதாவது செய்யுங்கள், உடனடியாக அது சரியாகி விட வேண்டும், எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எம்ஜிஆர் அவர்களுடைய படத்திலே பாடுவதற்கு. மருத்துவர் சொல்கிறார், இது 15 நாள் நீ ஓய்விலே இருந்தால் அது தானாக சரியாகிவிடும், இப்பொழுது நான் ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து ஏதாவது செய்தோம் என்று சொன்னால் உனக்கு வாழ்நாள் முழுவதும் பாதிப்பு ஏற்படும், அதனால் எதுவும் நான் செய்ய மாட்டேன், நீ ஓய்விடு, சரியாயிடும் என்று சொல்கிறார். இப்பொழுது இவருக்கு வேறு வழி இல்லை, சரி என்று அவர்களிடத்திலே கொண்டு போய் சொல்கிறார்கள். சொன்ன உடனே அவர் இப்பொழுது என்ன செய்வது, சரி மறுபடியும் வேறு ஒரு பாடகரை வைத்து ஒளிப்பதிவு செய்வார் என்று எல்லோரும் நினைக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை 15 நாளில் சரியாகிவிடும் என்று சொல்கிறார்கள் அல்லவா, 15 நாள் கழித்து நீயே பாடி இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்து கொள்ளலாம், அதே போல படப்பிடிப்பையும் தள்ளி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள். இங்கே நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி என்ன என்று சொன்னால், டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் காலங்காலமாக அவருக்கு பல பாடல்கள் பாடியிருக்கிறார், அவருக்காக ஒரு 3 நாட்கள் பொறுத்திருக்காத எம்ஜிஆர் அவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியனுக்காக ஏன் 15 நாட்கள் பொறுத்து கொண்டார்கள் என்கின்ற கேள்வி எல்லாருடைய மனதிலும் எழுவது இயல்புதான். ஒரு செயலை செய்கிற பொழுது அந்த செயலுக்கு ஒரு தடங்கள் வருகிற பொழுது அருட்தந்தை சொல்வார்கள், அதாவது இயற்கையே இதை விட சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக உனக்கு தள்ளி வைத்திருக்கிறது, நீ நினைத்துக்கொள், அப்பொழுதுதான் சரியாக வரும் என்று சொல்லி. அதே போல இவர் இந்த கவலை என்பதை முதலிலே உடனடியாக தீர்க்க வேண்டியவை என்பதிலே வைத்திருப்பார், அதனால் அவர் முயற்சி செய்திருப்பார். அது முடியவில்லை என்ற உடனே அது தள்ளி போட வேண்டியவைகளை மாற்றி தள்ளி போட வேண்டியவைகளை வைத்து பிறகு அவரை படமாக்கி இருப்பார் என்று நான் கருதுகிறேன். பிறகு எஸ்.பி. பாலசுப்ரமணியன் அவர்களே ஒரு நேர்காணலிலே சொல்லியிருந்தார், அவர் கேட்கிறார், ஏனையா நான் புதிய பாடகர் தானே, வேறு ஒருவர் வைத்து பாட வைத்திருக்கலாமே என்று. அப்பொழுது அவர் சொன்னாராம், இப்பொழுதுதான் நீ ஒரு பாட்டு 2 பாட்டு பாடி முன்னாடி வந்துட்டு இருக்கிற,
இப்ப நான் இந்த பாட்டுக்கு உனக்கு பாட வாய்ப்பு கொடுத்திருக்கின்றதை நீ எல்லாரிடத்திலும் சொல்லியிருப்பாய். இப்பொழுது நான் இந்த பாட வேண்டாம், வேறு ஒரு நபரை வைத்து நான் பாட வைத்தால் வெளியில இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கேட்டால், இந்த பையன் சரியா பாடல, அதனால எம்ஜிஆர் இவனை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவிவிடும். அது உன்னுடைய எதிர்காலத்துக்கு பாதிக்கும். அதனால எனக்கு எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த பாடலை முன்னே வைத்தே பாட வைத்தேன் என்று சொல்வதாக சொல்வார்கள். எனவே ஒரு உடனடியாக தீர்க்க வேண்டியவை என்பதிலிருந்து தள்ளி போட வேண்டியவை என்பதற்காக மாற்றப்பட்டதினாலே நமக்கு ஒரு அற்புதமான பாடகர் கிடைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா கவலைக்கான காரணங்கள் என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் ஒரு 10 காரணங்கள் சொல்வார்கள். அதே ஒரு காரணம் வறுமை என்று சொல்லக்கூடியது ஒரு காரணம் என்று சொல்வார்கள். வாலி அவர்கள் திரைப்படத்துக்கு பாடல் எழுத வேண்டும் என்பதற்காக சென்னையிலே தங்கி பல்வேறு விதமான திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் சென்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி முயற்சி செய்து கொண்டே இருக்கிற பொழுது எந்த விதமான வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கவில்லை. நீண்ட நெடு நாட்கள் ஆகி கொண்டிருக்கிறது. பல நாட்கள் பட்னி கிடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால அவர் என்ன செய்கிறார், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே சரி நமக்கு இது ஒன்றும் சரி வராது, நாம் ஊருக்கே சென்று விடுவோம் என்று சொல்லி நாளைக்கு நம்ம காலையில கிளம்பி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி நம்ம நாளைக்கு தான் போறோமே, சரி இன்னைக்கு ஒரு மெரினா பீச் வரைக்கும் நடந்து போயிட்டு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் திரும்ப வருகிறார். திரும்ப வருகிற பொழுது ஒரு பாட்டு ஏதோ ஒரு வானொலியிலோ அல்லது ஏதோ ஒரு இடத்திலோ ஒலிக்கிறது. அந்த பாடல் கேட்டவுடனேயே அவருடைய அந்த மனமானது மாறிவிடுகிறது. இன்னும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்து இங்கே இருந்து அதை சாதிக்க வேண்டும், நாம் பாதியிலே விட்டு போகக்கூடாது என்று சொல்லி அவர் அந்த ஒரு மன உறுதி பெறுவதற்கு ஒரு காரணமாக இருந்த பாடல் என்று சொல்லக்கூடியது மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்று சொல்லக்கூடிய அந்த பாடல். இந்த பாடல் பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். நமக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த பாடலை அவர் நினைத்திருப்பார். நாம் ஏதோ கொஞ்ச காலம் முயற்சி செய்துவிட்டு முடியவில்லை என்று சொல்லி நாம் ஊருக்கு கிளம்புவதாக முடிவு செய்து விட்டோம். ஆனால் நாம் தங்கியிருக்கக்கூடிய அந்த மேன்சன் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நம்மை விட எவ்வளவோ காலமாக தங்கி முயற்சி செய்து வெற்றி பெற முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் காத்திருக்கும் போது நாம் இந்த கொஞ்ச காலத்திலேயே இது முடியவில்லை என்று திரும்பி போவது சரியில்லையே என்று ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம். அப்படி நினைத்த அந்த முடிவை கைவிட்டு தொடர்ந்து முயற்சி செய்து அந்த முயற்சியில வெற்றி பெற்று ஒரு சிறந்த பாடல் ஆசிரியராக வந்தார். எனவே ஒரு திரைப்பட பாடலானது ஒரு மனிதன் சோர்வுற்று இருக்கும் போது அவனை மீண்டும் ஊக்கப்படுத்தி அவனை தன்னுடைய முழு திறமையை வெளிக்கொணர்வதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த பாடலின் மூலமாக பார்க்கிறோம். அதற்கு பிறகு நான் யார் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவம் அருட்தந்தை அவர்களுடைய தத்துவம். இறைநிலைதான் நாம இருக்கிறோம் என்பதை பரிணாமத்தின் வழியாக அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாடல், மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன் என்று சொல்வதாக ஒரு பாடல் இருக்கும். இந்த பாடல் ஆனது பார்த்தீர்கள் சொன்னால் திருமால் பெருமை என்று சொல்லக்கூடிய படத்திலே அந்த பெரியாழ்வார் என்று சொல்லக்கூடிய அவர் பாடுவதாக ஒரு பாடல் இருக்கும். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திரு மாலவன் வடிவம் அதில் கண்டேன் என்பதாக ஒரு பாடல் இருக்கும். எனவே பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் இறைத்தன்மையை காணக்கூடிய அந்த தன்மையை அவர்கள் அதிலே கொண்டு வந்திருப்பார்கள். அப்படி பல்வேறு விதமான பாடல்கள் இருந்தாலும் கூட காலத்தினுடைய அருமை கருதி இந்த சிந்தனை விருந்தையத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோமா. வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாங்கம்மா. உமாமா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். உங்களுடைய தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது பாடலோட மகர்ஷி பாடலை எடுத்து சொன்னீங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியல ஐயா. ஆனா அந்த பாடலை நான் ரொம்ப சின்ன பிள்ளையில என்ஜாய் பண்ணி கேட்டது. கேட்கையிலாம் எனக்கு மகர்ஷி எந்த பாடலும் கிடையாது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படிங்கிற பாட்டு எம்ஜிஆர் பாடுவாங்க. இந்த படகோட்டி அந்த படம் ஞாபகம் இல்லை. அது ஒண்ணு. அதே மாதிரி தூங்காத தம்பி தூங்காதே, தூங்கி விட்டு சோம்பேறி என்று பேர் வாங்காதே அப்படின்லாம். இதெல்லாம் எனக்கு மகர்ஷியோட எந்த பாட்டுன்னு தெரியாது. ஆனா மகர்ஷி சொல்ற கருத்து மாதிரி இப்ப எடுப்பேன் நான். அவரு அப்ப சொன்னதை இப்ப நம்ம எதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத என்னால எடுத்துக்க முடியும். இது எதுல வருது? அது இப்ப இந்த மகர்ஷியுடைய பாட்டு கூட ஒண்ணு இருக்கும்யா. உயர்ந்தோர் ஒன்று பெற்று தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதோ, தொண்டு நிலையங்கள் நோக்கம் உயர்நிலை அனைவருக்கும் கிட்டும் போது அப்படிங்கலாம் இந்த பாட்டுகளுடைய சாராம்சம் அதுல இருக்கிறது மாதிரி நான் உணர்வேன். அது எப்படின்னு எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. உங்கள்கிட்ட அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நல்ல பாடல்கள் நீங்க சொன்னீங்க. நிறைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எழுதியிருக்காங்க, தத்துவம் சார்ந்த பாடல்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. சோ அது வந்து வேதாத்திரிய கருத்து கூட நிறைய ஒப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல்கள், நிறைய பாடல்கள் இருக்கிறது. நீங்க சொன்ன பாடல்களும் ரொம்ப மிகச்சரியாக பொருந்தக்கூடிய பாடல்கள் தான். வாழ்க. அது மாதிரியா இப்ப மகர்ஷி வந்து அவங்க பணிந்து சொன்னாங்க. இப்ப நான் என்னோட அதாவது சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின்னு மகரிஷி சொன்னாங்க. இதே பாட்டு எங்க வீட்டு பிள்ளைன்னு நினைக்கிறேன். அப்ப சின்ன பிள்ளையில படம் பார்க்கறதான வேலை எங்களுக்கு. அத நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்க ஏழைகள் சிரமம் அப்படிங்கல எனக்கு இந்த பாட்டெல்லாம் இப்ப நான் கேட்பேன், நிறைய பழைய பாட்டு. அப்ப எனக்கு மகரிஷி சொல்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வரும். அது எப்படின்னு தெரியல. அது வந்து அவங்க வந்து நான் என்னுடைய சொல்ல அப்படியே கேளுங்கன்னு மகரிஷி சொல்லல, பகுத்துணர்ந்து தொகுத்துணர்ந்து தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது இந்த பாட்டுடைய வலிமை வந்து மகர்ஷியுடைய கருத்துக்கு ஒத்து போறது மாதிரி நான் நினைப்பேன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளம். உமாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தெரியலன்னு சொல்லிட்டு எவ்வளவு கருத்துக்கள் சொல்லிட்டீங்கம்மா. இல்லம்மா, அப்பதான் மேல எங்களுக்கு நல்ல ஏஜ்ல இந்த படங்கள்லாம் வந்ததுமா. நன்றிமா. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. அடுத்ததாக பாப்பு டீச்சர் சேலத்துல இருந்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உமாமா நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. வித்தியாசமா இருந்தது. மகரிஷி கருத்துக்களோட சினிமா பாடல்களை வச்சு ரொம்ப அருமையா வித்தியாசமா இந்த மாதிரிலாம் சொல்லணும். அப்போதான் மக்களுக்கு கொஞ்சம் சினிமா பாட்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்பாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நாங்களாம் அந்த காலத்தில் நீங்கள் எடுத்தோடனே சொன்னீங்க பாருங்க, பாடல்கள் தான் முழுக்க படமாக இருக்கும். அப்படி தான் நாங்களாம் பார்த்துருக்கோங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாட்டு தான் வரும். அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கும். அழகாக அது ஆக்ஷன் முடிச்சு அந்த பாட்டிலே காமிச்சிருவாங்க அவங்க. அப்படி நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதே போல் வந்து அந்த அகத்தாய்வு, முதல் அகத்தாய்வு வச்சு மகரிஷி கருத்துக்களோட சினிமா பாட்டையும் வச்சு ரொம்ப அருமைங்க. ஏன்னா மாசை, கவலை, கோபம், நான் யார் இதெல்லாம் வச்சு அழகாக சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுபோல் நான்லாம் நினச்சிட்டு இருக்கேன், இன்னமும் வந்து இந்த கண்ணதாசன் மட்டும்தான் இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் தான் நிறையா பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. எல்லா பாட்டுமே அவர் அப்படி தான் எழுதுவார் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தா இப்போ எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. சவுந்தரராஜன் அப்படி தான் பண்ணியிருக்காரு. வாலியும் அப்படி தான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாட்டு எழுதிடுவாங்க போல இருக்குது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம். நிறைய விஷயங்கள் அதுவும் மகிழ்ச்சி கருத்தோடு ஒப்பிட்டு சொல்லும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப அருமையா. சினிமா துறையில் இருக்கீங்க ஐயா? இல்லம்மா, இல்ல, நான் அகில இந்திய வானொலி நிலையத்துல விளம்பர பிரிவுல இருக்கேன். ஓஹோ, சரி. சரிங்க. அதான் நிறைய எல்லாத்த பற்றியும் சொன்னீங்க. அதான் அதுலேயும் ஏதாவது இதெல்லாம் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஓகேங்க. விடுதலை பேராசிரியராக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்படிங்கெல்லாம் வர்றது ரொம்ப சந்தோஷம். நிறைய கொடுங்கய்யா அந்த மாதிரி வாழ்த்துக்கள். வாழ்த்துட்டு தான் வந்தேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பணி சிறக்கட்டும் ஐயா. உமாமா நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கூகுள் பிக்சல் 6a போட்டிருக்கீங்க. மைக் அட்மிட் பண்ணிட்டு உங்க பேரை ஊரையும் சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல்ல பேசலாமா? நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா, திரை இசையும் மகரிஷி பாடல்களும் கருத்து நல்லா சொன்னீங்க. நல்லா தான் இருந்தது. ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1850 ஞானக்கலைஞர் பாடல்கள் மகரிஷி பாடிருக்காரு, எழுதியிருக்காரு. அதெல்லாம் நம்ம அப்போ சமயம் வரும்போது டாபிக் தகுந்த மாதிரி எடுத்து மக்களுக்கு எடுத்து சொல்றோம். ஆனா மகரிஷி அத்தனை பாடல்களையும் ஏதாவது குறிப்பிட்ட ராகத்துல எழுதியிருக்காரா, இல்ல நம்ம ராகத்துல பாட வேண்டியிருக்காத? அது கொஞ்சம் நீங்க விளக்கமா சொல்றீங்களா? இசையை பற்றி இப்ப பெரிய ஒரு நாலேஜ் கிடையாது எனக்கு. இருந்தாலும் வந்து சில பாடல்களை நம்ம இப்போ ஆதி எனும் பரம்பொருள், அப்புறம் எல்லாம் வல்ல தெய்வம், அது இந்த மாதிரி சில பாடல்களை வந்து நம்ம இப்பவே இசையோட பாடுறோம். மற்ற பாடல்களையுமே கூட நம்ம கொஞ்சம் இசையாதான் பாடுவாங்க. இப்போ பழைய காலத்துல பாத்தீங்கன்னா தமிழாசிரியர்கள் வந்து செய்யுள்களை நடத்துற போது அவங்க அப்படி அந்த பாடிதான் நடத்துவாங்க. அவங்க அது மாதிரி ஒரு இது இருந்தது. அதுக்காக வந்து அவங்க வந்து அது இசையெல்லாம் கத்துக்கணும் இல்லை, நமக்கு வந்து எந்த பாட்டோட அது சரியா வருது அப்படின்னு சொல்றதோ அது மாதிரி கொஞ்சம் அப்படி ஒரு ராகமா. இப்ப பாத்தீங்கன்னா எந்த எந்த ஒரு பாட்டு சரி கொஞ்சம் அப்படி அது இழுத்து பாடணும் அப்படின்னாலே அது ஒரு அழகா தான் இருக்கும். நான் அங்க கும்பகோணத்துல வந்து சேர்ந்து மன்றத்துல இருக்கிற போது MS உடையார் ஐயா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க எந்த பாடல் சொன்னாலுமே கூட அப்படி ஒரு ராகமா இழுத்து பாடுறது மாதிரி தான் அவங்க பாடுவாங்க. நல்லா இருக்கும் அது. அதனால நம்ம
இப்ப பாரதியாருடைய பாடல்கள் அவரே வந்து இந்த பாடல், இந்த தாளம், இந்த ராகம் அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு அது மாதிரி எல்லாம் எழுதல. ஆனா வந்து நம்ம என்சீர் கலிநெடிலடி ஆசிரிய விருத்தத்துல இருக்கிற போது எந்த பாடலையும் நீங்க ஈஸியாக இசை வடிவத்துக்கு கொண்டு வந்துட முடியும். இப்போ அதனால வந்து எந்த பாடலையுமே நீங்க பாட முடியும். நீங்க அந்த அந்த எதுகை மோனை அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதுலயும் வந்து கவியரசர் கண்ணதாசனுடைய பாடலை வந்து நிறைய பேர் வந்து ஆய்வு செய்திருக்காங்க, முனைவர் பட்டம் எல்லாம் பெற்றிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய இது அதுதான். அதாவது வந்து அவருடைய பாடல் திரைப்படத்துக்கு பாடல் எழுதியிருந்தா கூட அது வந்து கவிதை வடிவத்துல, செய்யுள் வடிவத்துல இந்த அருட்தந்தை அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா, என்சீர் கலிநெடிலடி ஆசிரிய விருத்தம், இந்த விருத்தத்துலதான் அவர் பாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எந்த பாடலையும் நமக்கு அது ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்து இதுல சரியா வருதுன்னா அதுல நமக்கு கன்வீனியன்டா இருக்கிறது மாதிரி பாடிடலாம். ஈஸியா மனசுல நிக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு வசனம் ஒரு என்னன்னா 2 வரி திருக்குறள் அது ஞாபகத்திலே வச்சுக்க முடிய மாட்டேங்குது, 2000 சினிமா பாட்டு ஞாபகம் இருக்குன்னு சொல்லதாக வரும். ஏன்னா இசையோட ஒரு விஷயத்த வைக்கிற போது நமக்கு ஈஸியாக மனதுல பதியும். அதற்கு அந்த வார்த்தைகளும் அதனுடைய கருத்துக்களும் ஒரு காரணமாக இருக்கிறது. நன்றி ஐயா, வாழ்க. ஓகே, நன்றி ஐயா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா, மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரிஷ் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, ரொம்ப நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, எக்ஸலண்ட் ஐயா, நல்லா இருந்தது ஐயா. எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து இந்த பெரிய இப்ப இளையராஜா அவங்க மாதிரி அவங்க வந்து பெருசா இதுல படிக்காட்டி கூட அவங்களுக்கு அந்த அது எப்படிங்க ஐயா அவர் சொல்றாரு ஒரு தடவை பேட்டியில, நான் வந்து எனக்கு தெரியாத சுத்தமா நல்லா தான் போவேன், திடீர்னு எனக்கு அந்த என்ன அந்த தாட் எனக்கு வரும், எனக்கு அந்த ராகம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது அது எப்படிங்க நடக்குது? ஏன்னா எல்லாரும் தானே அதே மாதிரி சிந்திச்சு நல்ல கூர்மையான மனநிலைக்கு போறாங்க. பட் அந்த அளவுக்கு யாருனாலும் வெற்றி பெற முடியலையே, ஒண்ணு. அப்புறம் 2வது கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப புகழ் உச்சத்துக்கு போறவங்களுக்கு வந்து அந்த சில பேருக்கு அந்த தன்னடக்கம்ங்கிறது இருக்கிறது இல்லை இல்லைங்களா? அவங்க வந்து மத்த வளர்ந்து வரவங்கள ரொம்ப நிறைய கடுமையா விமர்சிச்சிருக்காரு இளையராஜாலாம். அந்த ஒரு ஆனந்தம் பாடும் அந்த பாட்டுல அந்த ஒரு முஸ்லிம் அவர் முதல்ல வரும்போது அவர் ரொம்ப ஒரு மாதிரி நான் கேட்டேன் சரியா இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா கேட்கலான்னு கேட்க. நன்றி. வாழ்க வளமுடன். இதை வந்து நம்ம 2 விதத்துல பார்க்கலாம். ஒண்ணு வந்து வித்யா கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால அவர்கிட்ட விதை இருக்குது, கர்வப்படுறாரு, அப்படி வச்சுக்கிடலாம். இன்னொரு விதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு அது அதாவது நம்முடைய அருட்தந்தை சொல்லுவாங்க இல்லையா, நீங்க எங்க படிச்சீங்க அப்படின்ற போது யூனிவர்ஸ் ஆஃப் இருந்து படிச்சேன் அப்படின்னு. அது மாதிரி அந்த மன அலைச்சுழலுக்கு நம்ம அதை டியூன் பண்ணும்போது எந்த விஷயங்களுமே வந்து நமக்கு கிடைச்சிடும். அது மாதிரிதான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் வந்து அந்த ஆதிசங்கரர் பத்தி ஒரு பாட்டு தாய் மூகாம்பிகையில எழுதியிருப்பாங்க, அதை பத்தி அவர் இன்டர்வியூல சொல்லும்போது சொல்றாரு, இது மாதிரி நான் அவரை நினைச்சிருந்தேன், இது வந்து எனக்கு வந்து நீங்க என்னுடைய அந்த மெட்ல அந்த ராகத்துல நீங்க வரணும்னு சொல்லி நான் வேண்டிட்டேன், அதே மாதிரி அது வந்தது அப்படின்னு சொல்லி ஜனம்னி ஜனம்னி அகம் நீ அப்படின்னு அந்த பாடல் வரும் இல்லைங்களா, அந்த பாட்டை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்துட்டு அதாவது சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கோபப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தவர் வந்து ஜெயகாந்தன் அவர்களை நேர்காணல் செய்வதற்காக போயிருக்காங்க. அப்படி நேர்காணல் செய்வதற்கு போகும்போது அவங்க கிட்டே கேட்கறாங்க, நீங்க என்ன நாவல் எழுதியிருக்கீங்க, அதுல என்ன கதாபாத்திரம் இருக்கு அப்படின்னு. சோ அதெல்லாம் வந்து நேர்காணல் எடுக்க போறவங்க ஒரு குறிப்பிட்ட தயாரிப்போட தான் போகணுமே தவிர அவங்க கிட்ட அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதுக்கு பதிலா நீங்க அவருடைய படைப்புகள் முழுமையாக படிச்சுட்டு அந்த படைப்புல நீங்க இது மாதிரி இந்த பாத்திரத்தை படைச்சிருக்கீங்களே, அதனுடைய இன்ஸ்பிரேஷன் என்ன, அது மாதிரி கேட்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்றது ஒரு இருக்கும். ஆனா வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க அது பரவாயில்ல அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வந்து இளையராஜாட்ட இருக்கிறது வித்யா கர்வம்னு தான் சொல்லணும் நாம. அதனால அது ஒன்றும் பெரிய தவறுன்னு இல்லை. அதனால வந்து எல்லாரும் அது மாதிரி இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் அப்படின்றது மாதிரி சில பேர் வந்து ஒண்ணுமே இருக்காது, ஆனா அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. அவ்வளவு விஷயம் இருந்திருக்கு, அதனால கொஞ்சம் கர்வமா இருந்ததுல தப்பு இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். நன்றி. சரிங்க ஐயா, மிக சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா, நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன்மா. இந்திராணி அம்மா மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். எப்பவுமே உங்களுடைய
தலைப்பை நீங்க அணுகிற முறை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். ரசிக்க தகும்படியுமா இருக்கும். போர் அடிக்காது. ஆனா அதுல விஷயம் இருக்கும். ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கும். அதுக்கு காரணம் நீங்க இப்ப சொன்னீங்க, நான் விளம்பர பிரிவுல இருக்கிறேன் வானொலியில, அகில இந்திய வானொலியிலன்னு சொல்லும்போது அது எவ்வளவு பொருத்தமான ஒரு தொழில் உங்களுக்கு அப்படிங்கிறது என் மனசுல பட்டுச்சுங்கய்யா. அது தவறோ சரியோ தெரியல. ரொம்ப பெருமையா இருக்கு. ரெண்டாவது, நம்ம சாமிஜியுடைய கவிகளோட ஒட்டி உறவாடிட்டு போறது கண்ணதாசனுடைய கவிகள். அவருடைய அடிநாதமாக சாமிஜி கவி விளங்குதா, இல்ல சாமிஜியினுடைய கவிதைகளுக்கு கண்ணதாசனுடைய பாடல்கள் அடிநாதமான்னு சொல்ல முடியாதபடி ரெண்டும் பிணைந்து இருக்கும். அந்த கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. அந்த தத்துவங்கள், கண்ணதாசனுடைய தத்துவங்கள் அனைத்துமே ஏற்க தகுந்தது. ஒண்ணு கூட விலக்கி வைக்க, சினிமா இசைன்னு சொல்லி அதை ஃபோர்கோ பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரியான இசையே கிடையாது ஐயா. அவர் பாடல்கள் பூரா ஏன் அப்படி அவர் அப்படி இப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க தனிப்பட்ட முறையில. ஆனா அவருடைய காலத்தால அழியாத இந்த பாடல்களை வச்சு நீங்க இப்ப சொன்னதுல முக்கால்வாசி கண்ணதாசனுடைய பாடல்கள் இருந்தது. அந்த காலத்து பாடல்கள், பி.யு. சின்னப்பா காலத்துல இருந்த பாடல்கள்லாம், பாகவதர் காலத்து பாடல்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த ராகம், தாளம், இந்த பல்லவி போன்ற விஷயங்களை விட இப்ப இருக்கிற பாடல்கள் கருத்துக்கள் நிரம்பியதா இருக்கு. அந்த கருத்துக்கள் நம்முடைய அகத்தாய்வு சொன்ன மாதிரி எண்ணமாராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல்ங்கிற கதை அத்தனைக்கும் அது ஒத்து வருது பாருங்க. அதை நீங்க தேடி பிடிச்சு கண்டு கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி எடுத்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரசிக்கும்படியாகவும் இருந்தது, பயனுள்ளதாகவும் இருந்தது ஐயா. உங்களுடைய இந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத நீங்க பின்பற்றி இதே மாதிரி எளிமையா நம்முடைய மகரிஷியுடைய கருத்துக்களை நீங்க சொல்றது வரவேற்கத்தக்கதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றி. என்னுடைய கருத்துல ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சுங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தவறா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுங்க ஐயா. ஒன்னும் தவறு இல்லம்மா. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கதுமா. ரொம்ப நன்றிமா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி உமாமா. மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். 80 வயசு ஐயா அம்மாக்கு. 80 வயசுல இவ்வளவு தூரம் ஆன் பண்ணி பேசுறதே பெரிய விஷயம். அதுல இவ்வளவு கருத்துக்களை அழகா சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்த்துக்கள். சாமிஜியினுடைய ஆசீர்வாதம்மா. நிச்சயமாமா. கண்டிப்பா நீங்கெல்லாம் ஒரு முன் உதாரணம்மா எல்லாருக்குமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதன் மோகன் ஐயா. வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வாய்ப்பு நன்றி அம்மா. வாழோடம் அம்மா. ஐயா வாழோடம் ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி ஏராளமான பாடல்கள் இருக்குங்க ஐயா. இப்ப இன்றைய இளைய தலைமுறை கவரும் வகையில நவீன இசையில ஏதாவது பாடல் ஏதாவது வெளியே வந்திருக்குங்களா? இல்ல யாரும் வெளியே விடுவாங்க ஐயா? புரியலைங்க உங்க கேள்வி. இன்னொரு தடவை சொல்லுங்க. மகரிஷியோட பாடல் இருக்குங்களா? மகரிஷியோட பாடல் இருந்து நவீன இசையோட கூட இன்றைய இளைய தலைமுறை கவரும் வகையில பாடல் வெளியே வந்திருக்குங்களா ஐயா? இல்ல யாரும் வெளியே விடுவாங்க ஐயா? யாரும் ஏற்பட்ட ஐடியா இருக்காங்களா ஐயா? இல்ல எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி எதுவும் தெரியலங்க. இன்றைய இளைய தலைமுறை நவீன இசையோட கொஞ்சம் ஓரளவு கவனிச்சு கேட்கறாங்க. அது மாதிரி பாடல் வெளியோட யாரும் செய்யறாங்களா ஐயா? இல்ல அது மாதிரி இருக்குங்களா ஐயா? பாட்டு இருக்குங்களா ஐயா? இல்ல அது மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்ல. ஏதாவது முயற்சி நடந்துட்டு இருக்கும். அது வெற்றி பெற்று வெளியில வருகிற போதுதான் நமக்கு அது தெரியும். பின்னணி நடந்துட்டு இருக்குமா இருக்கும். எனக்கு தெரியல அதை பத்தி எதுவும். எனக்கு வேற ஒண்ணு எனக்கு சந்தேகம். வாய்ப்பு நன்றி அம்மா. வாழோடம்மா ஐயா. வாழோடம் ஐயா. வாழ்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பெரிய குளத்திலிருந்து பேராசிரியர் சாந்தி சுந்தரம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி உமாமா ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. உமாமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். அம்மாவுக்கு 80 வயசுன்னு சொல்றீங்கல்ல, அவங்களுடைய மனது 20 வயது தான். சரிங்களா? மனதுக்கு என்றுமே வயது கிடையாது. உடலுக்கு மட்டும்தான் தளர்ச்சி ஒழிய மனதிற்கு எப்பயும் முதிர்ச்சி வந்தால் கூட அது நல்ல பிரம்மாண்டமா இருக்கும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணுங்கிற பக்குவம் இருக்கும். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அக்கறை இருக்கும் போது நிச்சயமாக அவங்க 20 வயது இளங்கிதான். சரிங்களா? ரொம்ப நன்றி. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அம்மாவோட கருத்துக்களை ஒன்னொன்னு கேட்கும் போது இருந்தா நீங்க
ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றும் மணிமணியா இருக்கும். எனக்கு அம்மாவை நேர்ல பார்க்கணும், அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா தோணும். அப்ப நினைப்பேன், மகரிஷி நீங்க உடலுக்கு மட்டும்தான் தளர்ச்சி இருக்குது, மனதுக்கு என்றைக்கும் அது மகிழ்ச்சியோட அது இருக்குது, அது தேவையானதை எடுத்துக்கணும்னு நினைக்குது. அப்ப அதற்கு வயது என்பதே இல்லை என்று நான் மனதார முடிவு பண்ணேங்க. அம்மா வாழ்க வளமுடன். தவற நினைச்சுக்காதீங்க உமாமா. உமாமா எதுவுமே தவறில்லைங்கம்மா, தவறில்லை. கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது தானே. நல்லது நன்றிம்மா, நன்றி. நல்லதுமா நல்லது. வாழ்க ஐயா வளமுடன். உங்ககிட்ட நான் பேச வேண்டியது என்னதுன்னாங்க, அதாவது நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இணைந்து, அதாவது இது என்ன சொல்றது, இணைந்து வர்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. அது இல்லாம சில சமயங்கள மனதை அது ஆழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடியது. நான் யோசிக்கிறப்ப இந்த வேதாந்தத்துக்கு வந்த பிறகுதான் வானம் நீரும் காற்றும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, ஆனால் மனிதனின் காலில் பட்ட பூமி மட்டும் பிளந்து கிடக்குன்னு சொல்லி அந்த போடும்போது நம்ம அதை கேட்கிறப்ப நினைக்கிறோம், ஆமா இல்ல இப்படிதானே, இப்ப மனிதர்கள்னாலதானே இவ்வளவு தூரத்துக்கு பாகுபாடு வந்துருச்சு, எல்லாமே பொது தானே அப்படிங்கும் போது மகரிஷியோட கருத்துக்களோட அது ரொம்ப ஒற்றுமையா போகுது. அதே மாதிரி மனிதனும் தெய்வமாகலாங்கிற பாட்டல முழுமையா கேட்கிறப்ப ஒவ்வொரு விஷயமும், அதாவது அந்த அந்த குருவி கூட்டுல கூட நம்ம மான்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொன்றும் சிலைகள் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உண்மையிலேயே அந்த வேதாத்திரிய கருத்துக்குள்ள நம்மள ஊழ்ந்து போற மாதிரி இருக்குங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதே சமயம் இந்த சக்கரவர்த்தி திருமகள்ல எம்ஜிஆர் ஐயாவும் NS ஐயாவும் பாடுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, உலகிலேயே கூர்மையான ஆயுதம் எது அப்படின்னு கேட்கிறப்ப அவர் கத்தி கோடாரி எல்லாம் சொல்லும் போது, இல்ல மனிதனுடைய நாக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க, நெருப்பில்லாமல் புகைவது எதுங்கிற போது ஏழைகளின் வயிறுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நிஜமா உண்மையிலேயே சொல்றீங்க, இப்பொழுதுதாங்க வேதாத்திரத்துக்கு பிறகுதான் நமக்கு அறிவு கண்களை திறக்குது. அது முன்னாடி பாடலாக இருந்தது, இப்பொழுது தத்துவங்களாக வேதாத்தியத்த கருத்துக்களோடு நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அது பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய இந்த பதிவு ரொம்ப அற்புதமான பதிவு. இதனுடைய 2வது பாகமாக நீங்க கண்டிப்பா எங்களுக்கு தெரியப்படுத்தணும். இது என்னுடைய ஆழ்ந்த நோக்கம்யா. உங்கள்ட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சரிங்களாங்கய்யா? வாழ்க வளமுடன்ங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி உமாமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜாத்தி அம்மா, வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ராஜாத்தி அம்மா மைக் அன்மியூட் பண்ணிக்கோ. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. காலத்தை வென்ற மகான்கள், காலத்தை வென்ற கவிஞர்கள் அனைவரையும் இணைத்து நீங்கள் பேசிய விதம் மிக அற்புதம், அருமை. நம்ம ஐயா சுயமா சிந்தித்து செயல்படணும்னு சொல்றதுக்காக ஒரு சில வரிகளை சொல்றதுக்காக ஆசைப்படுறேன். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றி, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிந்தும் தெரியாம நடந்து விட்டா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது பாருங்க, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றுமே அப்படின்னு அந்த பாடல்ல நம்ம சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாலே நம்ம கிட்ட இருக்கிற தீவினை போயிடும், தீவினை போனாலே நமக்கு பிறவி தொடர் வரும் அப்படிங்கிறது நம்ம ஐயாவோட கருத்துக்கள்ல இருந்து வருது. அதுக்கடுத்து இன்னொன்னு என்னன்னா, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டால்தான் மாற்றம் காண்பதுண்டு. அந்த சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டால்தான் நம்ம கிட்ட இருக்கிற மாற்றம் காண முடியும். அதுக்கடுத்து நம்ம தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு நிறைய பாட்டு இருக்கியா. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நம்ம ஐயா நம்மளையெல்லாம் நம்பி இந்த வேதாத்திரிய விருட்சத்தை வளர்க்கறதுக்கு நம்ம கையில சில பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மனசுல உணர்ந்து நம்ம தொண்டு செய்யணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆசிரியரா இருந்தவர் தான், தலைமை ஆசிரியரா இருந்தேன். நான் கிளாஸ்ல பாடம் எடுக்கும் போதும் சில கருத்துக்களை சொல்லும் போது நல்ல இது பாட்டு வடிவத்துல தான் சொல்லி கொடுப்பேன். அதே மாதிரிதான் இப்ப அகத்தாய்வு கிளாஸ் எல்லாம் எடுக்கும் போது சில வரிகளை வச்சு பாட்டு எடுக்கிறேன். இப்ப சில ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன்யா. அம்மாவும் நீங்கிற மட்டில, அறுத்தந்தையும் நீயே ஆச்சானும் நீயே, அன்பும் கருணையும் கொண்ட தெய்வமும் நீயே, அறுத்தந்தையும் நீயே அப்படின்னு அந்த பாடல் ஒண்ணு எழுதியிருக்கேன். ஆனா இப்ப எல்லாம் ஃபுல்லா பாடினா லேட் ஆயிடும். வாய்ப்புக்கு நன்றியா. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நல்லா இருந்ததுமா உங்க கருத்துக்கள். ரொம்ப நன்றி. அருமை ராஜாத்தி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக கலைமதி மோகன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. திரையுலகத்துல இருக்கவங்கள பத்தி டிஎம்ஸ் அப்புறம் ஜேசுதாஸ் எல்லார பத்தியும் சொன்னீங்க ஐயா. அதுல குறிப்பா இந்த இன்றொரு நாள் போதுமான்ற பாட்டை நான் பாட மாட்டேன்ட்டு டிஎம்எஸ் சொன்னது நீங்க சொன்னீங்க இல்லைங்க ஐயா. அதே போல ஒரு தலை ராகம் படத்துலயும் நானூறு ராசியிலா ராஜா பாட்டை பாட முதல்ல மறுத்துட்டாரு. இல்ல இது நெகட்டிவா இருக்கு, எனக்கு சரியா வராது அப்படின்னு அப்புறம் வற்புறுத்தி பாட வச்சாருங்க. ஆனா அதுக்கு பிறகு அவருடைய பாடல்கள் குறைஞ்சிடுச்சுதான். அவர் பாட வேண்டிய பாடல்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. அது போல ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறவர் தான். அதே சமயம் அதனுடைய கருத்து அர்த்தம் தெரியாம நான் பாட மாட்டேன்றதுலயும் அவர் உறுதியா இருப்பாரு. பட்டினத்தார் படத்துல முத்தை தரு பக்தி திருநகை பாட சொல்லும் போது இதுக்கு முழு விளக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் சௌராஷ்டிர மொழி பேசுறவரு. அப்படின்னும் போது யாருக்கும் அது சரியா சொல்ல தெரியாத போது கிருபானந்த வாரியார் கிட்ட போய் அதனுடைய விளக்கத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டை பாடினதா சொல்லுவாங்க. அதனாலதான் அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா இப்ப சொற்கள் உச்சரிக்கிறதுல எல்லாமே கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து நிறைய பாடுறாங்க, பிறமொழி அதிகமா பாடுறதுனால அது அர்த்தமும் புரியாம சொல்லோடைய வலிமை தெரியாம பாடிக்கிட்டு இருக்காங்க. ஜேசுதாஸ் கூட உச்சரிப்பு மலையாளன்றதுனால கொஞ்சம் தமிழ் அந்த அளவுக்கு வராது. அதுல வைரமுத்துக்கும் அவருக்கும் சண்டையே வந்திருக்கும்னு கூட நீங்களும் சொன்னது பத்திரிகையிலும் படிச்சிருக்கீங்க ஐயா. பாடல்லாம் ரொம்ப சிறப்பா பாடுறதுல டிஎம்எஸ் ரொம்ப நல்லா பாடுவாங்க, அதை சொல்லணும்ட்டு. அப்புறம் இளையராஜாவை பத்தி பேச்சு வரும்போது அவருடைய வித்தியாகரமும் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறவங்க கூட 30 நிமிஷத்துல 5 பாடல்களை உடனடியா டியூன் போடுற அளவுக்கு அவருக்கு டேலண்ட். அதெல்லாம் மனித பிறவிக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அதனால அப்பயும் கர்வம் தப்புதான் இருந்தா கூட அவருடைய அந்த இசை நம்மளால பேசக்கூட முடியாது, ரசிக்க மட்டும்தான் முடியும்ன்றது என்னுடைய என்னங்கய்யா. அத சொல்லணும்ட்டு தாங்க ஐயா. உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா உங்களோட இந்த சிந்தனை எவ்வளவு பேரோட சிந்தனையை தூண்டி இருக்குங்க ஐயா. எவ்வளவு பேர் அவங்கவுங்க கருத்துக்களை எவ்வளவு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அடுத்ததாக மைத்திலி கண்ணன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன். உமா சங்கரி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப சிறப்பு ஐயா. கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், அப்புறம் ஞானார் அதுக்கு ஓரியன்டா பாட்டெல்லாம் சொன்னீங்கய்யா. அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பாடல்கள் மூலியமா, கதை மூலியமா குழந்தைங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கொண்டு வர்றதுக்கு இருக்குதாங்க ஐயா? படிக்கிறது ஸ்டூடெண்ட் மெமரியில வச்சுக்கிறது சொல்றாங்க, வாயில சொல்றாங்க, உட்காந்து எழுத மாட்டேங்கிறாங்க ஐயா. எழுதினாதானே மார்க் வருங்க ஐயா எக்ஸாம்ல. இப்ப நீங்க பாருங்க, மகரிஷி கருத்துக்களையும் சினிமா பாடல்கள்ல எவ்வளவு ஆத்மார்த்தமா கரெக்டா முயற்சி பண்ணி சொன்னீங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி மெமரி ஆகுற மாதிரி எழுதுற மாதிரியான ஒரு இது வந்திருக்குதாங்க ஐயா. வரப்போறது மாதிரி இருந்தா குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் இல்ல ஐயா? அந்த மாதிரி யாராவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களா ஐயா? எழுதுறதுக்கு சொல்லுங்களா இல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றீங்க? அந்த குழந்தைங்க ஞாபகம். இப்போ நீங்க எப்படி மகரிஷி கவலை ஒழித்தலும் நான் யார் தத்துவமும் பாட்டு மூலியமா மெர்ஜ் பண்ணி விளக்கம் சொன்னீங்க இல்லைங்களையா? மகரிஷி கவியும் உதயமும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ஈஸியா எந்த லைன்ல போனா அவங்களுக்கு ஈஸியா இது கிடைக்கும், படிக்கிறது ஈஸியா, எழுதுறது அந்த மாதிரியான ஒரு இது ஆராய்ச்சி யாராவது பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேக்குறேங்க ஐயா. பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. தெரியல, எதுவும் தெரியல. கல்வித்துறையில நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது விசுவலா தான் அவங்க மனசு எப்படின்னா விசுவலா தான் கற்பனை பண்ணும். இப்ப நம்ம சொல்லி தரும்போது அது காட்சி படுத்தி சொல்லி தந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு மனசுல நிக்கும். சோ மனசுல நிக்கிறது அப்படின்னு சொன்னா அது அவங்க எழுதுற போதும் மறுபடியும் அதே காட்சிப்படுத்தி அவங்க எழுதிடுவாங்க. அதான் என்னுடைய இது. நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதனுடைய ஒரு சரியான முடிவு வர வரைக்கும் அவங்க அறிவிக்க மாட்டாங்க. ஆனா நிறைய பேரை வச்சு நிறைய சர்வே பண்ணி அது எந்த விஷயம் ஒரு 100க்கு ஒரு 60% மேல அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அது வரைக்கும் அவங்க சர்வேன்ற முறையில தான் இருக்கும். அது ஃபைனல்
வந்த பிறகுதான் அவங்க அதை வெளியில சொல்லுவாங்க. சரி, இது மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கோம், இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்ப அதாங்க ரொம்ப டிராபேக்கா இருக்கு. இப்போ படிக்கிறது சொல்றாங்க, எழுதுறது விஷுவலா இப்ப சொல்லி தரதை விட ஸ்கூல்ல வந்து விஷுவலா காமிக்க சொல்றீங்க சார். ஆமா, வீடியோவோ ஆடியோவோ இல்லாம அவங்க சொல்லி தர்றது இல்லாத விஷுவலா காமிச்சா அவங்களுக்கு மெமரி ஆனா எழுதிடுவாங்கன்னு சொல்றீங்கய்யா. ஆமா, கரெக்ட். சரி, மகரிஷி இதுல எல்லாம் ஆழ்ந்திருக்கீங்கய்யா. நீங்களாம் மூத்த பேராசிரியர். இதெல்லாம் நம்ம யூனிவர்சிட்டியில முயற்சி பண்ணி அந்த மாதிரியான ஒரு கல்வியில வந்து குழந்தைங்க நல்லா ஈஸியா எழுதி நல்லா எழுத படிக்க அந்த எழுதுனது மார்க் ஒரு 40-50 வாங்கினா கூட பாஸ் ஆகுற மாதிரியான ஒரு இது வந்தாதாங்க அவங்க யூஜி பிஜிலாம் பண்ண முடியும். அது புரிஞ்சுக்காமயே குழந்தைங்க இருக்காங்க. சொல்லிட்டு இல்லைங்கிறாங்க. உங்களை போல இவங்க எல்லாம் நல்லபடியா வான்காந்தத்துல பதிவு பண்ணி விஷுவலா வர்ற மாதிரியான ஒரு பிள்ளைங்களுக்கு எப்படி ரீச் ஆனா எப்படி எழுதி நல்லா படிப்புல ஒரு சிறந்து வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்களாம் உங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாம் வேணுங்க ஐயா. மகரிஷி கருத்துக்களோட நல்லபடியா விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம் அம்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. உரை ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. அதுவும் குறிப்பா ழகரம் வந்து அது அந்த நடுப்பகுதியை தொடணும் அப்படின்ட்டு விளக்கமா. ஏன்னா நான் அந்த ழான்ற உச்சரிப்பே அவ்வளவு ஒரு நம்மளுக்கு இந்த கிளாண்டு இதுவாகிறது எல்லாம் தெரியும். ஆனா வந்து சரியா உச்சரிக்காம இருக்காங்க. அதுவும் இந்த காலத்து பசங்க நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அந்த ழான்ற எழுத்துக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கு. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நான் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது சொன்னது ரொம்ப நல்லது ஐயா. அப்புறம் மகரிஷியோட ஒரு படத்துல நான் பார்த்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததால எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. வெள்ளை ரோஜா நினைக்கிறேன், தேவனின் கோவிலிலே அந்த பாட்டுல மகரிஷியோட பாட்டு வந்திருக்காங்க ஐயா. அது சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன் ஐயா. ஆமாம்மா, வந்திருக்கு. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் அப்படின்னு அந்த பாட்டு வந்திருக்கு. அதுல வந்து நமக்கு வந்து 8 வரி இருக்கும். தணிக்கையில வந்து ஒரு 2 வரி வந்து அனுமதிக்கல. அது பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் அப்படின்ற ஏதோ ஒரு 2 வரி ஒத்துக்காதனால 8 வரி இல்ல, 6 வரி மாத்திரம் அந்த பாடலுடைய முதல் பகுதியில வரும். அந்த தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே அப்படின்ற அந்த பாடலுக்கு முதல்ல வரும். அது தொகையரா அப்படின்னு சொல்லுவாங்க. தொகையரா அப்படின்றதுக்கு வந்து பாடலுக்கு முன்பு கூடிய ஒலிக்கட்டற்றன்னு சொல்லுவாங்க. அதாவது மியூசிக் எல்லாம் இல்லாம வரக்கூடியது. அதனுடைய இதுல வந்து மியூசிக்கோட தான் அதுவும் வருது. நான் வந்து வேதாத்திரியம் அப்படின்னு பேசுற போது பகுதி 1ல நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன். அதனால மறுபடியும் ரிப்பீட் ஆக வேணான்றதுக்காக நான் சொல்லல. இதே கருத்து வந்து ஒரு அன்போடு பேசி சொல்லியிருந்தேன் கேள்வி பதில் பகுதியில. முதல்ல வந்து வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய கவிதை வந்து திரைப்படத்துல வந்தது இதுதான், வெள்ளை ரோஜா தான். அந்த உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி செய்யட்டும் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வெளியில சினிமால வந்தா கொஞ்சம் நல்லா நிறைய பேருக்கு புரியும். அதுதான் என்னோட விருப்பமுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காலத்தினால் மலரும். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லாதனால நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? கண்டிப்பாமா, கண்டிப்பா நிறைவு செய்துக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க